என்னது? இவங்க கிட்ட நீ பேச போறியா? என்ன பேச போற? இவங்க என்ன உன்னோட பாட்டி நினைச்சியா வெட்டி பேச்சு பேசுறதுக்கு? ஏய், இப்ப எதுக்கு என்ன இழுக்கிற? பெரிய கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்ச மாதிரி வந்து நிக்கிறான். ஒன்னே ஆட்டவும் முடியல, அசைக்கவும் முடியல. போ. இப்ப மார்கழி மாசம் வந்துருச்சுல, கால்ல சலங்கைய கட்டிக்கிட்டு தையா தக்கா தையா தக்கான்னு அப்படியே தெரு தெருவா போய் நல்லா ஆடு. அதுக்கு தாண்டி நீ லாயக்கு. பாட்டி, இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல, ஆபீஸ். மரியாதையா பேசுங்க. ஏய், என்னைய மரியாதை பெரிய முதல் மரியாதை. நீ மரியாதை பத்தி என்கிட்ட பேசுறியா? மாசமான அவர்கிட்ட சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தம்பிக்கு பொட்டிய தூக்கிட்டு போற. நீ மரியாதை பத்தி என்கிட்ட பேசுறியா? சீ. இத பார் வசு, நீ பில்டப் கொடுத்ததெல்லாம் போதும். உன்னாலதான் ஒண்ணு முடியலல. பேசாம இங்க இருந்து கிளம்பு. நீ பேசாத இனியா. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான். கம்ப்யூட்டரை முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணக்கூடாது. இந்த கம்ப்யூட்டர் கெடுத்து வச்சதே நீதான். இப்போ என்கிட்டயே வாயாடுறியா? ஆமா மாமா, உனக்கு எல்லாம் தெரியும் பாரு. நீ எதுக்கு ஆபீஸ்க்கு வரங்கிறது எனக்கு தெரியாதா? அலையறா. ஹே, இது ஆபீஸ். டீசெண்டா பிஹேவ் பண்ணு. நீ முதல்ல இங்க இருந்து போ. அப்பதான் எங்களுக்கெல்லாம் வேலை ஓடும். பெருசா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்துட்டா. ஏய், நான் ஏண்டி இங்க இருந்து போனோம்? நீ போடி. இது பாரு, எனக்கு வேலை தான் முக்கியம். உன்ன மாதிரி வெத்து வேட்டுக்கிட்டயும் தண்டத்துக்கிட்டயும் நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். ஐயோ 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 ஐயோ, முதலாளி அம்மாவையே வெத்து வெட்டு வெறும் தண்டோன்னு சொல்லிட்டு இருக்காளே. இதெல்லாம் அடுக்குமா? என்ன சொன்ன? மேடம், மேடம், என்ன மேடம் இது? இவ்வளவு பேர் முன்னாடி கை நீட்டி அடிச்சாங்க. வாங்க மேடம், அர்ஜுன் தம்பி கிட்ட போய் சொல்லுவோம். வேண்டாம் உத்தமன், இப்ப நமக்கு அது முக்கியம் இல்ல. முதல்ல இந்த கம்ப்யூட்டர் பிரச்சனையை தீர்த்து எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும். அதுதான் முக்கியம். இவ்வளவு அப்புறமா பாத்துக்கலாம். என்ன மேடம் சொல்றீங்க? ஆனா இவங்களை சும்மா விடக்கூடாது. முதல்ல நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். எப்படி நம்ம பஞ்சு இடி இறங்குற மாதிரி அவ கண்ணத்துல அப்படியே அடி இறங்குச்சுடி. சபாஷினியா, இவளோட ஆட்டத்துக்கு இதான் சரியான பதிலடி. இனிமே இவ ஆட்டம் அடங்கிடும் பாரு. எல்லா பிரச்சனையும் சரியாகி வேலையை ஆரம்பிச்சிருவோமா? ஒரு வாரம் ஆகும்னு சொல்றாங்க. அதான் வசுந்தரா மேடம் வந்துட்டாங்களே, இனிமே பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். நேத்து போன் பண்ணும்போது ஏன் நீ டல்லா பேசுன? அதுவா, என் வீட்டுக்காரோட போனு தண்ணில விழுந்துருச்சு. முக்கியமான நம்பர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே போயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். நல்ல வேலை என் வீட்டுக்காருக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. அந்த டைரியை எடுத்து பார்த்து எல்லா நம்பரையும் திரும்ப ஸ்டோர் பண்ணிட்டோம். ப்ராப்ளம் சால்வ்டு. டைரி, அந்த டைரி எங்க இருக்கு? போய் எடுத்துட்டு வரலாம். அர்ஜுன் சார், இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம். அர்ஜுன் சார், எப்படி வசு? அவங்க கேக்குற எல்லா டீடைலையும் நான் என் டைரியில நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இந்த டைரி எங்க வச்சிருந்தேன் தான் நான் மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்தது. அவங்க கேட்ட சர்வர், மேனுவல் சீக்ரெட், கோட் நம்பர், பாஸ்வேர்ட் எல்லாமே இந்த டைரியில இருக்கு சார். இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம். சூப்பர் வசு. சார், எப்பவுமே இந்த மிஷனை நம்ப கூடாது சார். சிஸ்டம் எப்பயாவது கால வாரி விட்டுறோன்னு தான் நான் இந்த டைரியில நோட் பண்ணி வச்சிருந்தேன். இப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. டைரியை எடுத்துட்டு வந்துட்டேன். இனிமே நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் சார். சூப்பர் வசு, வெரி குட். வாங்க அர்ஜுன் சார், போலாம். வா. सर, मुझे पासवर्ड और कीवर्ड मिल गया है. बोलिए मैडम. தங்க மாட்டேங்கிறாளே. என்ன வசு, பாஸ்வேர்ட் கேக்குறாங்களா? சொல்லு. சார், நான் பாஸ்வேர்டை சொல்லணும்னா இனியாவை கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்க. என்ன வசு, ஏன் இனியாவை அனுப்பணும்? நீ பாஸ்வேர்ட் சொல்றதுக்கும் இனியா வெளில போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அர்ஜுன் சார்? இனியா இங்க இருக்கிறப்போ நான் பாஸ்வேர்டை சொன்னா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா சார்.
ஏய் தூசு மாதிரி ஏதாவது சொல்லி வைக்காத, ஓகேவா? பாஸ்வேர்டு மட்டும் சொல்லு. இப்ப போ சொல்றீங்களா இல்லையா? அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்ன இவ என்னென்னமோ பேசுறா? இனி அவ வெளில போ சொல்றா இல்ல நான் ஃபீல் பண்ணுவாங்கறா? ஒண்ணுமே புரியலையே. இனியா ஒரு 2 மினிட்ஸ் வெளில இரு. அர்ஜுன், எதுக்கு அர்ஜுன்? நீ கொஞ்சம் வெளில இரு, நான் சொல்றேன். ஐயோ பரவாயில்ல அர்ஜுன், நான் எங்கே இருக்கேனே. இனியா, இவ பண்ற கூத்துல அந்த மிஷின் வெடிச்சாலும் வெடிக்கும். நம்ம 2 பேரையும் காப்பாத்துறதுக்காக தான் தம்பி சொல்றாரு போல இருக்கு. வா போயிடலாம். ஐயோ எனக்காக நான் சொன்னா கேட்க மாட்டியா? ஒரு 2 மினிட்ஸ் வெளில இரு, உடனே கூப்பிடுறேன். சரிங்க அர்ஜுன். போயிடுறோம் தம்பி, ஜாக்கிரதையா இருக்கணும். வா. ஏய் பாஸ்வேர்டு சொல்லு. பாஸ்வேர்டு அதுவா இதுவா? இதுவா அதுவா? ஏய் என்ன அதுவா இதுவா? சொல்லு பாஸ்வேர்ட. இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இருங்க. மேடம் மார்க்கிங்ல பாஸ்வேர்ட் அறியோ? പറയൂ மேடம். பசு அர்ஜுன் .4. சூப்பர் மேடம், சூப்பர் பாஸ்வேர்டு. ஏய் பசு அர்ஜுன் ஓகே, அது என்ன கூடவே .4? 4 தெரியாதா உங்களுக்கு? 4 தெரியும், எதுக்கு அங்க 4? LOVE லவ், அதான் 4. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் பேருக்கு பின்னாடி என் பேரை போட்டு பாஸ்வேர்டை போட்டு வச்சிருக்க. நான் என்ன உன் புருஷனா? புருஷன் இல்ல, புருஷனா ஆக போறவரு. ஏன் அர்ஜுன் சார் இம்மெச்சூரா திங்க் பண்றீங்க? இது பாருங்க, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. நான் தொழிலாளி, நீங்க முதலாளி. எனக்கு நீங்க பாஸ். அதனால 2 பேரையும் சேர்த்து பாஸ்வேர்ட் வச்சிருக்கேன் சார். பாரு, பண்ற வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு என்கிட்ட காரணத்தை சொல்லி மழுப்பிரியா? மேடம் பாஸ்வேர்டு കിട്ടിയത് കൊണ്ട് ഓപ്പൺ ആയി மேடம். வசு மேடம், உண்மையிலே நீங்க கிரேட் மேடம். எல்லாரும் கை தட்டுங்க. தேங்க்யூ வசு, தேங்க்யூ so மச். வெரி நைஸ், தேங்க்ஸ் வசு. ஆண்டி என்ன பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க? வசுந்தரா மேடம் எவ்வளவு பெரிய பிரச்சனை தீர்த்து வச்சிருக்காங்க. அவங்கள பாராட்ட வேணுமா? அட கையை தட்டுங்க. அடடடா, எப்படி இருக்கா என் பேபிக்கு? இப்படி ஒரு பேத்தியா? ஐயோ என் கண்ணே பற்று போல இருக்க. மூக்கு மூலியமா அமுல் பேபி மாதிரி இருக்கமா நீ? கண்ணுல கட்டிங் வச்சிருக்கா. அண்ணே டேய், உங்களுக்குலாம் செம பாட்டி இருக்குடா. என்னோட முதல் காதலு கரையை கடந்தாலும் 2வது காதலு நெஞ்சுக்குள்ள உருவாயிருக்குடா. அண்ணே அதத்தான் நேத்தே சொல்லிட்டீங்களே. இனிமே எங்க வேலையே உங்க காதல போற்றி புகழ்றது தானே. அதுக்காக தானே இந்த படத்தை உங்களுக்கு அன்பளிப்பா கொண்டு வந்திருக்கோம். இத வாங்கிக்கங்க. இந்தாங்க அன்பளிப்பு. ஆமா இந்த வரேன். வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. ஐயோ ஜோடி பொருத்தம் எப்படின்னு இருக்கே? அசத்துறீங்களா? அசத்துறீங்க. இத பார்த்த உடனே அப்படியே இந்த குத்தால அருவில குத்தாட்டம் போட்ட மாதிரி. அடடடா டேய், நானால அது என்னால நம்ப முடியலடா. டேய் என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம்டா. நான் லவ் பண்ணு தெரிஞ்சோனே போட்டோ பிரேம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? சூப்பரா. ஆமாண்ணே, இத கூட உங்களுக்கு செய்யலனா எப்படிண்ணே? நாங்க எப்பவும் உங்க கூடவே இருப்போண்ணே.
உங்க காதல்ல இருந்து கருமாதி வரைக்கும் எல்லாமே நாங்க தானே. என்னடா நல்ல விஷயம் பேசும்போது கருமாதி அது இதுங்கிற? டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுண்ணே, மன்னிச்சிடறேன். அண்ணி பக்கத்துல இருக்கிறப்ப உங்களோட அழகும் கொஞ்சம் தூக்கலாவே இருக்குண்ணே. ஆமாண்ணே, இந்த படத்தை மட்டும் Facebookல போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க ஃபேமஸ் ஆயிருவீங்கண்ணே. டேய் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. இங்க பாருங்க, பேபிட்ட பேசி எப்படியாவது சீக்கிரம் நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி இந்த வாட்ஸ்அப், Facebook இது எல்லாத்தையும் போட்டு விட்டுலாம்டா. டேய் சுனபனா, உனக்கு என் மேல எவ்வளவு பாசம் இல்ல? சூப்பரா. அண்ணே போட்டோக்கே இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா இதோட இன்னொரு ஐட்டம் இருக்குண்ணே, அத பார்த்தா எவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா அது? எக்ஸ்கியூஸ் மீ, எட்ரா. இதானே அது? ஏய் இது எதுக்குடா எனக்கு? உங்க பாட்டி அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அண்ணி நார்த் இந்தியான்னு சொன்னாங்கல்ல, நீங்க எப்படி அவங்க கிட்ட பேசுவீங்க? அவங்களுக்கு தமிழ் தெரியாதுல்ல, அதனால ஹிந்தி கத்துக்கணும் நீங்க. டேய் நான் அக்மா தமிழன்டா, எனக்கு ஹிந்தில வேண்டாம். அண்ணே நீங்க எப்பவும் தமிழ் நேசனாவே இருங்க, அது நல்லதுதான். ஆனா காதலுக்காக இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிறது தப்பே இல்லனே. இப்போ சமயங்கள்ல மெயின் ரோடு இருக்கிறப்ப நாம என்ன பண்றோம்? அப்படியே பைபாஸ்ல போறது இல்லையா? அண்ணா கல்யாணத்துக்கு பிறகு அண்ணி கூட நீங்க ஹிந்தி படத்துக்குலாம் போகணும்ல, அப்ப ஹிந்தி தெரிஞ்சுக்கிறது தானே நல்லது. கரெக்டா? கரெக்ட். என் குலோப் ஜாமுக்காக நான் ஹிந்தி கத்துக்கிறேன். ஆமா கல்யாணத்தை எங்கடா வச்சுக்கலாம்? அண்ணே அண்ணி சாதாரண அழகு இல்ல, மகா அழகு. கல்யாணத்தை நீங்க சாதாரணமா நடத்துனா அது அவங்களோட அழக ஆராதிக்கிற மாதிரி இருக்காது. ஆமா, நீங்க நடுக்கடல்ல நகர்ற போட்ல நடத்துனீங்கன்னா தானே சூப்பரா இருக்கும். உங்களை மாதிரி ஆட்களை நான் கூட வச்சிருக்கேன், நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. மூலையில இருக்க ஐடியா அப்படியே கொட்டுறீங்களாடா? டேய் சம்மரா. அண்ணே நீங்க 2 பேரும் தம்பதிகளா போட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். அப்ப நான் துடுப்ப போட்டுக்கிட்டு வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். பாட்டே சரியில்லை. இங்க பாரு, நாங்க 2 பேரும் போட்ல போனாலும் நீ வரக்கூடாது சொல்லிட்டேன். ஐ எம் சாரிண்ணே, தெரியாம பாடிட்டேனே. அண்ணா முதல்ல போட்ல போற ஐடியாவே ஒர்க் அவுட் ஆகாதுண்ணே, இவன் வளர்றானே. உங்களுக்கு வேற தண்ணியில கண்டம் இருக்குல்ல. ஆமாண்டா, ஐயோ அது வேற நான் மறந்துட்டேனே. டேய் நான் தீப்தியை கல்யாணம் பண்ணி ஜோதி மாதிரி ஜொலிக்கணும்னு பார்த்தா நீ நல்லா அணைச்சிட போல இருக்க. அதுக்கு தானே முதல்ல நீங்க இந்திய கத்துக்குங்க, அப்புறம் பாருங்க உங்க லவ் சாதாரண தீபம் இல்ல, திருவண்ணாமலை தீபம் மாதிரி கொழுந்து விட்டு எரியும். ஓ எல்லாம் சரிதானா, நான் பள்ளிக்கூடத்துல சரியா படிக்கலடா, அப்புறம் எப்படா நான் போய் ஹிந்தி? எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுடா. என்ன ஐடியாண்ணே? ஹிந்தி கத்து கொடுக்கறதுக்கு நாம ஏன் ஒரு டீச்சர் ரெடி பண்ண கூடாது? சூப்பர்ண்ணே, நானே ஒரு டீச்சரை கூட்டு வந்துடுறேன். ஐயோ வேணாம்டா, என்கிட்ட ஒரு ஆள் இருக்கு, அதுகிட்ட சொன்னா அதுவே ரெடி பண்ணிடுறேன். அப்படியே நாங்களும் செருப்பால் அடிப்பேன். ஏய் இனியா, எதுக்கு எங்களை வர சொன்ன? ஆமாண்டி, எதுக்கு வர சொன்ன? இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுக்காக தாண்டி உங்களை வர சொன்னேன். அதனால நீங்க 2 பேரும் என் கூட இருந்தா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இனியா, இனிமே நாங்க உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம். சரிடி, கீழே அத்தை வர சொன்னாங்க, என்னன்னு போய் பாப்போம் வாங்க. பாட்டி, இன்னைக்கு ஆபீஸ்ல நடந்தத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களா? ஆமா, பெருசா அவ வெட்டி முறிச்சிட்டா, உடம்பு பூரா ஊம குசும்பு, எல்லாத்தையும் முறைச்சிட்டு எப்படி டிராமா போடுறா பாரு. ஆமா பாட்டி, திரும்பவும் ஆபீஸ்க்கு வந்துட்டோங்கிற மமதையில பேசிக்கிட்டு இருக்கா. அட விடுனியா, பாத்துக்கலாம். ஹாய் மாம். ஹாய் அர்ஜுன். என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? நல்ல விஷயம்தான்ப்பா. இனியா, என்னம்மா அங்கேயே நிக்கிற? இங்க வாமா. வசு செஞ்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம். நிர்வாக திறமையோட மத்த விஷயங்கள்லயும் ஈடுபாட்டோட அவ இருக்கிறத நிரூபிச்சிருக்கா. வசுந்தரா மட்டும் புத்திசாலித்தனமா நடக்கலன்னா நம்ம கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கும். ஐயோ
ஐயோ மேடம், நான் என்னோட கடமையை தான் பண்ணேன். என்ன புகழாதீங்க மேடம். கம்பெனிக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ண வசுவுக்கு கம்பெனி சார்பா நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் எது சொன்னாலும் வசு வேணான்னு தான் சொல்லுவா. அது அவளோட இயல்பு. ஆனா இந்த சமயத்துல அவளோட திறமைய நாம அங்கீகரிச்சே தீரணும். அர்ஜுன், ஆமா, நீ என்னப்பா சொல்ற? என்னம்மா அது உங்க இஷ்டமா? ஆனந்த், நீ? அம்மா, இதுக்காக நம்ம வசுந்தரா மேடம்க்கு என்ன வேணாலும் பண்ணலாமா? அதுக்கு அவங்க தகுதியானவங்க தான். தம்பி சொல்றதும் சரிதான். வசுக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கும் தோணுது. பேசாம அமெரிக்காவுக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பி வச்சுட்டா, கூடவே நம்ம அத்தாச்சியை அனுப்பி வச்சா 1 வருஷம் ஜாலியா சுத்திட்டு வருவாங்க. என்ன துப்பாக்கி தம்பி, நான் சொல்றது சரிதானே? என்ன மம்மி, உன்னை பேக் பண்ண துடிக்குது அந்த குண்டம்மா? புரியுதுடி, அதுக்கு வாய் ரொம்ப நீளுது. இது ஆடுற அந்த ட்ரிபிள் கேம 10 கிட்ட போட்டு கொடுக்கணும் மம்மி. இல்லடி, அது சாதாரண ஆள் இல்ல, நம்மள சிக்க வச்சிரும். இத பிளான் பண்ணி தூக்கணும்டி. ஆண்டி, அதை விட உங்களை அண்டார்டிகாக அமிச்சா நல்லா இருக்கும்ல? உத்தமா, நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை கவனிக்கவே இல்லப்பா. அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கிட்ட எல்லாம் பில்லுல கையெழுத்து வாங்கிட்டு காசை கரெக்டா கொடுத்துட்டல? அதெல்லாம் பக்கா. சரி சரி, ஆளுக்காளு ஏதாவது பேச வேண்டாம். இப்போ நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, வசுவுக்கு salary இன்கிரிமெண்ட் பண்றது மட்டும் இல்லாம அவளை நம்ம கம்பெனிக்கு டெபுட்டி மேனேஜர்ல இருந்து ஒன் ஆஃப் த டைரக்டரா மாத்துறேன். சூப்பர் மேடம். நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குதே. ஐயோ, ஒன் ஆஃப் தி டைரக்டரா? ரொம்ப நன்றிங்கம்மா. இப்ப வசு எம்ப்ளாயி மட்டும் இல்ல, கம்பெனியோட ஒன் ஆஃப் த டைரக்டர். பாட்டி, என்ன பாட்டி, அக்கா மட்டும் லைஃப்ல மேல போயிட்டே இருக்கா, நான் அப்படியே இருக்கேன். பொறுமையா இருடி, உன்னையும் நான் மேல கொண்டு போறேன். ஏய், என்னென்னமோ நடக்குது. அதானே, இரு என்ன நடக்குதுன்னு பாப்போம். வந்ததுல இருந்து இந்த ஆனந்த் என்ன முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்காருடி, எனக்கு பயமா இருக்கு. ஏய், எதை பத்தியும் பயப்படாத, இனியா எல்லாத்தையும் பாத்துப்பா. ஐயோ, என்ன மேடம் இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் சாதாரண டெபுட்டி மேனேஜரா அர்ஜுன் சார் பிஏவாவே இருந்துட்டு போறேன். மேடம், நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நீங்க இதுக்கெல்லாம் தகுதியானவங்க தான். அம்மா, இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதை நான் சொல்லலைன்னா உங்களுக்கு செய்யற துரோகம் ஆயிடும். உத்தமன், ப்ளீஸ் சொல்லாதீங்க. நீங்க சும்மா இருங்க வசுந்தரா மேடம். என்னடி இவ எதுவும் சொல்ல வேணாங்கிறா? மம்மி, ஏதோ நடந்திருக்கு மம்மி. அம்மா, நீங்க கொடுக்குற அங்கீகாரம்லாம் வசுந்தரா மேடத்துக்கு நியாயமா கிடைக்க வேண்டியதுதான். அவங்க கம்பெனிக்கு உழைக்கிறது மட்டும் இல்லாம நிறைய விட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல தெரிஞ்சோ தெரியாமலோ இனியா மேடம் செஞ்ச தப்பால சர்வர் ப்ராப்ளம் ஆகி சிஸ்டம் வேலை செய்யல. ஆபீஸ் ஃபுல்லா ஸ்தம்பிச்சு போச்சு. அதை சரி பண்ண வந்த வசுந்தரா மேடத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இனியா மேடம் அம்புக்கு எடுத்து எல்லாரும் முன்னாடி அரைஞ்சிட்டாங்கம்மா. உத்தமன், என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி. என்ன இனியா இதெல்லாம்? மம்மி, ஆபீஸ்ல என்னென்னமோ நடந்திருக்கு மம்மி. ஆமாண்டி, இந்த இனியாவும் குண்டமாவும் போனாங்கல்ல, இது கூட நடக்கலன்னா எப்படி? இனியா, உத்தமன் சொல்றதெல்லாம் உண்மையா? அத்தை, என்ன அவ ஆபீஸ்ல டீஸ் பண்ணா, எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனாலதான் நான் அரைஞ்சிட்டேன். அதுக்குன்னு கை நீட்டிடுவியா? தப்பு இனியா. வசு என்ன பேசினாலும் என்ன தப்பு பண்ணாலும் என்கிட்டயோ இல்ல அர்ஜுன் கிட்டயோ தான் சொல்லணும். அவளை கேள்வி கேட்கிற உரிமை கூட உனக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி நீ அவளை கை நீட்டலாம்? ரொம்ப தப்பு இனியா.
வசு ஐம் ரியலி சாரி வசு. இனியா சார்பா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இனியா பசு கிட்ட சாரி கேளு. இனியா அம்மா சொல்றாங்கல்ல, சாரி கேளு. சாரி வசு. மேடம் ரொம்ப நன்றி மேடம். நீங்க ரொம்ப பெருந்தன்மையாவும் நியாயமாவும் நடந்துக்கிட்டீங்க. நான் எதையும் எதிர்பார்த்து எந்த வேலையும் பண்றதில்ல மேடம். இது என்னோட கம்பெனி மாதிரி. கம்பெனிக்கு ஒரு லாஸ் வரப்போகுதுன்னா அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இப்ப என்னோட உழைப்புக்காக நீங்க இன்கிரிமெண்ட் கொடுத்தீங்க, ப்ரமோஷன் கொடுத்தீங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு மேடம். அது எனக்கு வேணும். அதனால என்னம்மா?